ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். பாசுரம் 8. மல்லரை மாட்டிய கோபாலன். மா வாயை பிளந்து மல்லரை மாட்டிய சாகசச் செயலை பார்த்து பூரிச்சு போறா நம் கோதை பிராட்டி. மாங்கிற சொல்லுக்கு யானை குதிரைன்னு 2 அர்த்தம் உண்டு. இந்த பாசுரத்தில் கோலையாப்பீடம்ங்கிற யானையோட வாயை கிழிச்சு அதோட தந்தங்களை முறிச்சு அந்த தந்தங்களை கையில் பிடிச்சுண்டு தந்தபாணியா கம்சனுடைய கோட்டைக்குள்ள அரங்கத்துக்குள்ள நுழையறான் கண்ணன். அடுத்ததா 2 மல்லர்களை ஏற்பாடு பண்ணியிருக்கான் கம்சன் இவனை அழிக்கிறதுக்காக. நவரச பரிதமா அரங்கத்துக்குள்ள உள்ள ஒவ்வொருத்தருக்கும் காட்சி கொடுத்தான் கண்ணன்னு ஒரு பாகவத ஸ்லோகத்தில் வர்ணிக்கப்படுறது. மல்லானாம் அசனிகி, வஜ்ராயுதம் போன்ற உடல் வலிமையோட நுழைஞ்ச கண்ணனை பார்த்து மல்லர்களுக்கெல்லாம் இடி விழுந்த மாதிரி இருந்துதான். கண்களில் பய ரசம் தெரிஞ்சுதான். நிருணாம் நரவரக, சபா மண்டபத்தில் உட்காண்டிருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் இவனுடைய லாவண்யம் தெரிஞ்சுதான். அது அற்புத ரசமாக இருந்துதான். ஸ்ரீநாம் ஸ்மரோ மூர்த்திமானு, ஸ்திரீகளுக்கு மன்மதனா காட்சி கொடுத்தானா அவளுக்கு ஸ்ருங்கார ரசமாக இருந்துதான். கோபானாம் ஸ்வஜனோ சதாம் க்ஷிதிபுஜாம் சாஸ்தா சாவித்ரோ சிசுகு, பிதாவான நந்தகோபர் வருத்தப்படுறார். குழந்தைகளை அழைச்சிண்டு வந்துட்டோமே, சுத்த முட்டாள்தனம் பண்ணிட்டேனே, யசோதைக்கிட்ட திரும்ப ஒப்படைப்பேனா? மல்லர்களை பார்த்து பார்த்து நந்தகோபர் கண்ணை கசக்கறார். இந்த கம்சன் என்ன பண்ண போறானோ தெரியலையேன்னு வருத்தப்படுறார். இவருக்கு கண்ணன் பேரில் கருணாரசம். தேவகி வசுதேவரை எதிர்த்த மண்டபத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான் கம்சன். எனக்கு தெரியாமல் பாதி ராத்திரி குழந்தைய கொண்டு போய் கோகுலத்தில் விட்டேள் இல்லையா, இப்போ பாரு, உங்கள் எதிரிலேயே அவனை அடித்து கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தானாம். வசுதேவர் கண்ணனை பார்க்குறார். 10 வயசு பாலகனா நிற்கிறதே குழந்தை. ஐயோ, இவன் என்ன பண்ணுவானோ தெரியலையேங்கிற பாசம் அவருடைய கண்களில் தெரிஞ்சுதான். சோகத்தோடு பார்க்குறார். சோகரசம். மிருத்யுகு போஜபதேர் விராட விதுஷாம், கம்சனுக்கு மிருத்யு அதாவது யமன் வந்துட்டாப்பில் இருக்காம். பயரசம் அவனுக்கும். தத்வம் பரம் யோகினாம் விஷ்ணீனாம் பரதேவதேதி விதிதக ரங்கம் ததஸ் சாக்ரஜக. சபையில் நிறைய யோகிகள்லாம் உட்காண்டிருந்தாளாம், விஷ்ணிகள்லாம் உட்காண்டிருந்தாளாம். அவளுக்கெல்லாம் பரதத்துவம் வந்த மாதிரி இருந்துதான். சாந்த ரசமாக தெரிஞ்சுதான் அவளுக்கெல்லாம். யுத்த பேரிகை கொட்டியாச்சு. மல்லர்கள் சண்டைக்கு அழைக்கிறார்கள். வரா முண்டா தட்டிண்டு ஒத்தர் கொத்தர் சண்டை போடுறாளாம். குமாராங்கௌ கிசோரௌ நாப்த யௌவனௌ, ஜனங்கள்லாம் அழறா. குழந்தைகளாக இருக்காளே, கிசோரனாக இருக்காங்களே, குமரர்களாக இருக்காளே. கம்சனோட சபையில் தான் இப்படி அதர்மம் நடக்கும்னு கண்ணீர் விடுறான்னு பாகவதம் வர்ணிக்கிறது. ஆனால் நம்ம கோதை மல்லரை மாட்டியன்னு அழகாக பதப்பிரயோகம் பண்ணுறா. இந்த காட்சி 2 மல்லர்களும் கண்ணபிரான தாக்கிறதுக்காக 2 பக்கத்துலேருந்தும் வேகமாக ஓடி வராளாம். நடுப்புற நின்றுட்டு இருந்த கண்ணன் சட்டுன்னு என்ன பண்ணா தெரியுமா, நகர்ந்துட்டான். 2 பேரும் ஒத்தருக்கொத்தர் மோதிண்டு விழுந்துட்டா. அப்படிங்கிறத மாட்டியங்கிற சொல்ல பயன்படுத்தி அப்படி படம் காட்சியை கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்திட்டா நம் கோதை பிராட்டி. இந்த இடத்துல மற்ற மல்லர்கள்லாம் உயிருக்கு பயந்து கூட்டத்துக்குள்ளே புகுந்து ஓடி போயிட்டாளாம். ஜனங்கள்லாம் ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு ஜெயகோஷம் பண்ணுறார்கள். இப்படி மல்லர்களை மாட்டியவன் யார் தெரியுமா? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமான் தான் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படிங்கிறார் அவர். இதில்
ஆர்டரை கொஞ்சம் மாற்றி முதல்ல கம்சன்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா அத்தனை வேகம் எதிரிகளை அழிச்சதில் யார் முன்ன யார் பின்னே தெரியவே இல்லையாம். அதனால் அவர் ஆர்டரை மாற்றிட்டாராம். இப்படி மல்லரை மாட்டிய கோபாலனை கொண்டாடுறா நம் கோதை பிராட்டி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.